ஆரம்பிக்கலாம் சாமி. यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। अखिलभुवनजन्मस्थेमभङ्गादिलीले विनतविविधभूतव्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा। पाराश्रियवतः सुधामुपनिषद्दुग्धाब्धिमध्योद्धृताम् संसाराग्निविदीपनव्यपगतप्राणात्मसञ्जीविनीम् पूर्वाचार्यसुरक्षिताम् बहुमतिव्याघातदूरस्थिताम् आनीतान्तुनिजाक्षरैः सुमनसो भौमाः पिबन्त्वन्वहम्। ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஸ்ரீபாஷ்யம் கிளாஸ் அனுவர்த்திக்கிறதுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருந்திருக்கு. போன வாரம் சில காரணங்களாலே கிளாஸ் நடக்க அவகாசம் ஆகவில்லை. இந்த வாரம் இந்த ஜன்மாதிகரணத்தினுடைய சித்தாந்த பாகத்தை நாம வாசிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இவர் ஸ்ரீமான் விஜய் கடப்பா, who is also present in this class, he has raised a very important question regarding the status of the Itihasas and Puranas of the India. Just I will take about 5 to 10 minutes maximum to explain what little I know in this regard. அவர் என்ன கேட்டிருக்காருன்னு, in the course of Sribhashyam classes, excuse me, it was mentioned that Puranas are allegorical. It has caused some confusion for few members of the group who listen to the classes. They feel their belief system is not on a firm footing. May I request you to clarify the position of Itihasa and Purana in Sanatana Dharma in general and Shiva Vaishnavism in particular. அப்படின்னு கேட்டிருக்காரு. Please pardon me for not for posing questions not relevant to the topic of the class. However, the first reaction is it is not a question that is totally irrelevant. It is quite relevant according to me. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு நம்ம பாரதிய வித்யாஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே அந்த வித்யாஸ்தானன்றது என்னன்றது அடியன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். So, சதுர்தச வித்யாஸ்தானம் அथवा அஷ்டாதச வித்யாஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல அங்கானி வேதாச்சத்வாரஹ மீமாம்சா நியாய விஸ்தரஹ புராணம் தர்மசாஸ்திரஞ்ச வித்யாஹ்யேதாச்சதுர்தசான்னு பிரசித்தமான ஸ்லோகம். இது யாக்ஞவல்க்ய ஸ்மிருதியில என்ன சொல்றதுன்னா, புராண தர்க்க மீமாம்சா தர்மசாஸ்திர அங்கமிஷ்டிதாக வேதாசாஸ்திராணி விஜ்ஞானம் தர்மஸ்ய சதுர்தசா அப்படின்னு இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இதுல யாக்ஞவல்க்ய ஸ்மிருதியில சொல்றப்போ புராணமே முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. புராண தர்க்க மீமாம்சா தர்மசாஸ்திர அங்கமிஷ்டிதாக அப்படின்னு. சோ இதுல இந்த we have to understand the different specific places that each of the vidyasthanas govern in the entire structure of the. இதுல சில பேர் என்ன அபிப்பிராயப்படுவான்னு சொன்னா, இப்ப நம்ம ஷட் தர்சனங்கள் அப்படின்னு சொன்ன, இப்போ இதர தர்சனங்கள் எல்லாம் நம்ம விசிஷ்டாத்வைத வேதாந்தத்துல ஸ்ரீபாஷ்யத்துல கண்டிக்கிறதுனால தர்சனங்கள் எல்லாம் நமக்கு அனுபாதயம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவா. அப்படி ஆனா ஆக்சுவலா அந்த மாதிரி இல்லைன்றது சில பேர் ரொம்ப டீப்பா யார் ஆலோசனை பண்றாளோ அவளுக்கு தெரியக்கூடிய விஷயம். So இதெல்லாம் they are all a part of an integral whole.
ஸோ நமக்கு ஒரு ஹோலிஸ்டிக் வியூ வந்த தவிர நமக்கு இது எப்படி நமக்கு சரியா புரியாது. இப்போ புராணத்துல சொல்றதுக்கும் வேதாந்தத்துல சொல்றதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப புராணத்துல நம்ம எடுத்துட்டோன்னு சிருஷ்டிக்கு காரணம் சதுர்முக பிரம்மா, இது ஸ்திதிக்கு காரணம் விஷ்ணு, லயத்துக்கு காரணம் சங்கரன் அப்படின்னு சொல்லி, ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொல்றது புராணத்துல அந்த மாதிரி சொல்றது. ஆனா வேதாந்த சாஸ்திரம் நாம எடுத்துன சந்தர்ப்பத்துல என்ன ஆகுதுன்னா, சிருஷ்டி ஸ்திதி லயம் மூணுக்கும் காரணம் பரமாத்மா தான், பிரம்மதான். பிரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய பரமாத்மா, அதாவது ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு நாம சொல்றோம். So which of this is correct அப்படின்னு கேட்டேன். So அதுக்கு there are certain, even among the different vidyasthanas there are certain reconciliatory passages. So அதுக்கு வேற இன்னொரு இதுல பாகவதத்துல என்ன சொல்றதுன்னா, சிருஷ்டி ஸ்தித்யந்த கரணி பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகா சசம்ஞாம் யாதி பகவான் ஏகையேவ ஜனார்தன அப்படின்னு பகவானே இந்த மூணு ரூபத்தை எடுத்துட்டு இந்த மூணு காரியங்களை பண்றான் அப்படின்னு சொல்ற சில வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றதுன்னா, சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இந்த மூணுக்கும் காரணம் சங்கர்ஷணம் பிரத்யும்னன் அனிருத்தன் அப்படின்னு சொல்லி ஆகம கிரமத்துல வந்த சமயத்துல நமக்கு திரிவியூகவாதம் அப்படின்னு சொல்லி ஒரு வாதம், இன்னொரு இடத்துல சதுர்வியூகவாதம்னு சொல்லி அது கூட ஆகமத்திலேயே வருது. ஸோ ஹவு டு ரிகன்சைல் பிட்வீன் திரிவியூகவாதா சதுர்வியூகவாதா அப்படின்றது கூட தத்துவமுக்தாக்கிராதத்துல சுவாமி தேசிகன் சொல்றாரு. So there are so many aspects that we have to take into consideration when we actually see this. The வித்யாஸ்தானங்கள் அப்படின்னு எடுத்துட்டா அதுல புராணங்கள் அப்படின்னா, ஸோ சாத்விக புராணம், ராஜச புராணம், தாமச புராணம்னு வச்சிருக்கேன். ஸோ அதுல புராணம் அப்போ நம்ம வெதர் வி ஷுட் டேக் ஆல் தி புராணாஸ் இன்டு கன்சிடரேஷன், அதை பிரமாணம்னு எடுத்துக்கணுமா இல்ல சாத்விக புராணங்களை மட்டும் நாம எடுத்துக்கணுமா அப்படின்னு அது ஒரு கேள்வி வரும். இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னா, நமக்கு சில புராணங்கள் எல்லாம் இப்ப ஸ்காந்த புராணாதிகள்ல எல்லாம் என்ன சொல்றது, சிவபாரமியத்தை பத்தி சொல்றது. சோ சிவபாரமியத்தை பத்தி சொல்ற புராணம் நமக்கு பிரமாணமா இல்லையா அப்படின்னு கேட்டா நாம அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். சில ஸ்காலர் சொன்னா சொல்லுவாங்க அதெல்லாம் அப்பிரமாணம், ஜஸ்ட் டிஸ்மிஸ் தம் சம்மரிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது எப்படி நம்ம அதுல முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, புராணம் அப்பிரமாணம் சொல்லல. சாத்விக புராணம், ராஜச புராணம், தாமச புராணம் விபாகம் பண்ணிருக்கு. So on what basis this has been done அப்படின்னு அது அந்த விஷயம் வரும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, these are all ascribed to வியாச மகர்ஷி. வியாச மகர்ஷி அஷ்டாதசி புராணத்தையும் பண்ணினாரு. அதுல நிறைய புராணங்கள்ல நிறைய பாகங்கள் தான் மேற்கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கு. அதனால அதெல்லாம் பிரக்ஷிப்தம் அப்படின்னு சில பேர் அதுல நிறைய, இப்ப ராமாயணத்திலே பிரக்ஷிப்த பாகம் நிறைய வருது. இப்போ நம்ம பாராயணத்துக்கு வச்சுருக்கோம், இந்த எம்எல்ஜே பிரஸ்ன்னு ஒரு பிரஸ்ல ஃபர்ஸ்ட் தேவர் தி ஃபர்ஸ்ட் பர்சன்ஸ் டு பப்ளிஷ் ராமாயண இன் தேவநாகரி ஸ்கிரிப்ட். அதுலயே நிறைய பிரக்ஷிப்த பாகம் அப்படின்னு சொல்லி இந்த சில சர்க்கங்களே பிரக்ஷிப்தம் அப்படின்லாம் வருது. பிகாஸ் தே மே நாட் பி ஆத்தென்டிக் அப்படின்னு சில பேர் சொல்லுவா, அப்புறம் யாரோ சேர்த்திருக்கான்னு சொல்லுவா. இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்கு. So there is a huge amount of issues that have to be properly taken into account and debated, and then புராணங்கள் எல்லாம் அலிகோரிக்கல் அப்படின்னு சொன்னா அதுல we should not just by saying, if I say that or somebody says that they are all allegorical அப்படின்னு இதெல்லாம் போய் எடுத்தா அப்படின்னு we should not lose our faith or something like that, because இது ஜெனரலா this is one view அப்படின்னு நாம வச்சுக்கணும். அதுக்கு last week Sriman Krishna Kashyap had called me in this regard. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, அதுல ஒரு I was just giving a simple example. ஸோ இந்த சூரியன் இருக்கானே முன்னாடி அவன் ஒரு மாதிரி இருந்தான். ஸோ அப்புறம் இந்த த்வஷ்டான்னு ஒரு தேவத்தை, அந்த த்வஷ்டான்ற தேவத்தை என்ன பண்ணினான்னு சொன்ன, அவன் தன்னுடைய பொண்ணு, அவளுக்கு ராக்னின்னு பேரு, அந்த ராக்னிக்கு அந்த சூரியனை கல்யாணம் பண்ணி கொடுத்தான். கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவள் என்ன சொன்னானா, சரி யூ ஹேவ் காட் மீ மேரிட் டு திஸ் சூர்யா, அவன் எவ்வளவு பிரகாசமானமா இருக்கான்னு எனக்கு அவனை பார்க்கவே முடியல, அவனோட நாட் ஈவன் ஏபிள் டு ஸ்டாண்ட் ஆர் சிட் பிஃபோர் ஹிம். ஸோ அதுல நீ ஏதாவது பண்ணி இது சால்வ் திஸ் இஷ்யூ அப்படின்னு சொன்னான்.
சொன்னா அப்போ என்ன பண்ணானா கஷ்டானா இந்த தேவதைகளுடைய ஒரு கோல்ட் ஸ்மித் ஆர் பிளாக் ஸ்மித் மாதிரின்னு வச்சுக்கணும். சோ அவன் என்ன பண்ணானா அந்த சூரியனுடைய அந்த பிரகாசமானமாக இருக்கக்கூடிய அந்த மூர்த்தியை எடுத்துன்னு போய் இது அந்த ஒரு லேத் அப்படின்னு சொல்றாரு இங்கிலீஷ்ல, இந்த லௌகிகமான பாஷை. இந்த லேத்ல he actually cut out 7/8 பாகம் பண்ணிட்டு 7/8 he cut away and 1/8 மட்டும் இப்போ இருக்கிற சூரியன். ஸோ 7/8 1/8 சுதர்சன சக்கரத்துக்கு கொடுத்தா, 1/8 இதுக்கு கொடுத்தா, எனக்கு சிவனுடைய பினாக்க தனுசுக்கு கொடுத்தா, இன்னொரு 1/8 இந்திரனுடைய வஜ்ராயுதத்துக்கு கொடுத்தா அப்படின்னு கதை. இப்போ சப்போஸ் we take இந்த சூரியனுடைய கோலத்தை நாம அந்த மாதிரி பண்ணாம, கேன் எனிபடி கோ நியர் தி சூர்யா ஈவன் இஃப் we are ஒரு இது இப்போ we are about 9 million kilometers or something away from the Surya அப்படின்னு சொல்லி, from the sun. So கொஞ்சம் கிட்ட போனாலே we are unable to இது. ஸோ அந்த சமயத்துல அந்த சூரியனுடைய மூர்த்தி அவன் லேத்துல போட்டா அதெல்லாம் இருப்பினாங்க. Physically it is not possible to do so, whether it is Trashta or somebody or whoever it is. அப்போ அந்த விஷயத்துல என்ன ஆகும்னா, இல்ல இருக்கிறது this might have some other allegorical meaning அப்படின்னு சொல்ற மாதிரி. இதுலயே சில இடத்துல என்ன பண்றாருன்னா, இப்ப இத்திஹாசம் நாம பிரதானமாக சொல்லிருக்கிறது ராமாயணம் மகாபாரதம். அதுலயே என்ன, there is lot of புராணத்தினுடைய கதைகள் எல்லாம் வருது. இது இத்திஹாசத்தினுடைய கதை புராணத்துல வருது, புராணத்தினுடைய கதை இத்திஹாசத்துல வருது. சோ இத்திஹாசத்திலேயே சில அலிகோரிக்கல் விஷயங்கள் எல்லாம் சேர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க. சோ சில பேர் விமர்சகா என்ன சொல்றாங்க, இத்திஹாசத்துல இத்திஹாசா இஸ் predominantly historical but it also has allegorical issues. புராணத்துல allegorical issues are more, whereas historical issues are less அப்படின்னு சில பேர் அபிப்பிராயப்படுறாங்க. பட் இதுல முக்கியமான விஷயம் what I would like to tell is, ஒரு வார்த்தையில நாம allegorical அப்படின்னு சொன்னதுனால it will not become allegorical. It is historical சொன்னதுனால it will not become historical. பிகாஸ் இன்னும் நிறைய உதாரணங்கள் இது பத்தியே நிறைய சொல்லலாம். இப்போ சப்த சமுத்திரங்கள் இருக்குன்னு சொல்றேன். எல்லாம் புராணங்கள்ல விஷ்ணு புராணாதிகள்ல வருது. என்ன முதல்ல லவண சமுத்திரம், அப்புறம் க்ஷீர சமுத்திரம், தரி சமுத்திரம், மது சமுத்திரம், இப்படி சப்த சமுத்திரங்கள் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி அது ஒரு எம்பார்ஜியர் சுவாமின்னு ஒரு பெரிய சுவாமி அவர் என்ன பண்ணினார், அந்த புராணங்களுடைய டோபோகிராஃபி எல்லாம் இது பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு மேப் எழுதி வச்சிருக்காரு. பிக்சர் ஆஃப் விச் இஸ் அவைலபிள் சம்வேர் வித் மீ. அதுக்கும் இந்த இது சப்தத்வீபா வசுமதின்னு சொல்லி சொல்றது இந்த இடத்துல. சோ நாம சங்கல்பம் சொல்றப்போ என்ன சொல்றோம், ஜம்பூ தீபே பரத கண்டே அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ஜம்பூ தீபம் இஸ் ஒன் ஆஃப் தி 7 இது. அது சில பேர் என்ன பண்றாங்க, they actually equate it with some continents. இப்போ 6 கான்டினென்ட் இருக்குன்னா யூரோப், ஆஸ்திரேலியா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா அப்படின்னு. ஆக்சுவலி இட் டசன்ட் ஃபிட் இன்டு தட் இது ப்ராப்பர்லி. இதுக்கு என்ன ஜம்பூ லக்ஷ குஷக்ரௌன் சசாகசால் மலிபுஷ்கராஹ சப்தத்வீபா வசுமதின்னு சொல்றது. ஸோ ஜம்பூ தீபம், லக்ஷத்வீபம், குஷத்வீபம், கிரௌஞ்சத்வீபம், இப்படி வேற வேற இதெல்லாம் வருது. Recently, about 5 to 6 years back, there was a project in which I was also involved, where the ISKCON people tried to actually reconcile the Puranic astronomy with the regular astronomy. They tried to do something and they were Jambu Dvipa might mean something like the Asian continent. They tried to do that. But actually it is not possible, because Puranathla Spashtama enna solradhu, it is quoted in some works of Tarkashastra also. They actually நமக்கு அதை பார்த்தா நமக்கு என்ன படுறதுன்னு மனசுல earth is flat என்ற மாதிரி ஒரு கல்பனையை பேஸ் பண்ணி இருக்குன்னு நமக்கு தெரியுது. பட் அது எப்படி, அது ஜியோசென்ட்ரிக், ஹீலியோசென்ட்ரிக் இதெல்லாம். So there are hundreds and hundreds of issues that we have to actually go through or take into account when we say Puranas are allegorical. But allegorical இருக்கக்கூடிய பாகங்களும் இருக்குன்றதுல சந்தேகம். That is what I would like to say to conclude this entire. There are certain portions that are allegorical. இப்போ எதுக்கு சொல்றேன்னா,
லக்ஷ்மியும் க்ஷீர சமுத்திரராஜ தனியாம் அப்படின்னு நாம சொல்லி லக்ஷ்மியினுடைய ஸ்தோத்திரத்தை சொல்றோம். சோ க்ஷீர சமுத்திரத்தை இது பண்றதுக்கு முன்னாடி லக்ஷ்மி இருந்தாளா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டேன். ஹவு டு ரிகன்சைல் தட்? நாம என்ன சொல்றோம், லக்ஷ்மி நாராயணோ வந்தே ஜெகதாம் ஆதி தம்பதி அப்படின்னு சொல்றோம். So before that, whether she existed or not, how to இது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய இதெல்லாம் வருது. இவர் ஸ்ரீமான் கிருஷ்ணா கஷ்யப் இஸ் டெல்லிங் கஜேந்திர மோக்ஷம் இஸ் அலிகோரிக்கல் அப்படின்னு. எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்னு, தட் இஸ் தி ப்ரிடாமினன்ட் வியூ. ஒன்ஸ் அகெயின் இதுல எல்லாம் என்ன ஆகுதுன்னா, some scholar may opine in some other way. So it may many times it will take a personal term. அவருக்கு அவர் இப்படி சொன்னார்னா அவருக்கு என்ன தெரியும்னு சொல்லி பேர் சொல்லுவா, அவர் சொன்னதுதான் சரி அப்படின்னு சொல்லுவா. So we should not take it in a personal way in any இது. பட் இது ரொம்ப சிரமமான விஷயம். அவ்வளவு சுலபமாக நான் அடிக்கடி அதுதான் யோசிக்கிறது. இப்போ ஜெகன் மித்யா அப்படின்னு அத்வைதிகள் சொல்லிவிட்டார். So ஜெகன் மித்யானா just because a person makes a statement, it will not become ஜெகன் மித்யா ஆகிடாது. இல்ல ஜெகத்தெல்லாம் சத்தியம் அப்படின்னு நாம சொன்ன உடனே அது மித்தியா இருக்கக்கூடிய ஜெகத் சத்தியம். அதனால இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு அடியனுடைய ஆச்சாரியன் அடிக்கடி சொல்லுவார் என்னன்னு, எல்லாம் தபசா பிரம்ம விஜிக்யாசஸ்வா அப்படின்னு சொன்ன மாதிரி இதெல்லாம் புராணங்களுடைய ஸ்வரூபம் என்ன, அதனுடைய அந்தரங்கம் என்ன அப்படின்னு சொன்னா நாம நேரா நமக்கு வியாசருடைய ஒரு அனுகிரகம் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு அந்தரங்கத்துல அனுகிரகம் ஏற்பட்டாதான் அந்த மாதிரி ஒரு அவளெல்லாம் பெரிய ஞானிகள் அப்படின்னு சொல்லுவா பேர்பட்டவாளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஞானிகளுடைய அபிப்பிராயம் தான் நாம கரெக்டா எடுத்துக்கணும். பிகாஸ் தே வில் பி ஏபிள் டு ரிகன்சைல் ஆல் தீஸ் திங்ஸ். இப்போ இன்னொரு ஐ வில் கிவ் அது கொஞ்சம் we have to take it in the proper spirit. இப்போ ஸ்தல புராணங்கள் எல்லாம் இருக்கு. இப்போ மேல்கோட்டத்துல நீங்க எடுத்துட்டா ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ செல்வப்பள்ளியினுடைய விக்கிரகம் எப்படி வந்துட்டுன்னா, திருநாராயணர் அவருடைய இந்த வக்ஷஸ்தலத்துல இருந்து இப்படி எடுத்து அதை கடிஞ்சு இப்படி எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஸ்தல புராணத்துல யாதவகிரி மகாத்மியத்துல நாரதீய புராணத்துல இருக்கு. சோ சிமிலர்லி இந்த மாதிரி யஜ்ஞத்துல ஆவிர்பவிச்சார், இதாச்சு அப்படியாச்சு, நேரா வைகுண்டத்துல இருந்து வந்தார் அப்படி இப்படி இருந்தார். தட் இஸ் தி ஸ்தல புராணம். அப்புறம் ராமாவதாரத்துல இந்த மாதிரி வந்தார், கிருஷ்ணாவதாரத்துல வந்தார் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்தல புராணத்திலையும் we come across stories where every Divya Desha is associated with Rama and Krishna. பட் லௌகிகமான ரொம்ப லௌகிகமான திருஷ்டியில பாக்குற சமயத்துல இது ஆக்சுவலா யாரும் தப்பான இடத்துல அர்த்தத்துல எடுத்துக்க கூடாது. ஸோ இஃப் இது an icon has to come into being, ஒரு விக்கிரகம் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா யாரோ ஒருத்தர் அது somebody should have been prepared by some ஒரு அந்த காரியத்தை பண்ற ஒரு ஆச்சாரின்னு சொல்லுவார். அவர் ஒரு மவுல்ட் எல்லாம் தயார் பண்ணி அந்த மாதிரி பண்ணி அப்புறம் அதுக்கப்புறம் இது பண்ணி பண்ணிருக்கணும் லௌகிகமான. So today when we do carbon dating or so many other techniques are available which I am not familiar, I just heard this word. So carbon dating எல்லாம் பண்ணா நமக்கு we may get the date of the அந்த ஐகான் எப்படி அந்த விக்கிரகம் எப்போ வந்தது. ஸோ இப்போ ஸ்தல புராணத்துல சொல்லியிருக்கிறது சத்தியமா, வைகுண்டத்துல நேரா வந்துட்டு இந்த மூர்த்தின்னு சொல்றது அது சத்தியமா, இல்ல இந்த சயின்ஸ்ல இருந்து நாம பாக்குறது சத்தியமா? இது ரெண்டுல எது சரி அப்படின்னு சொன்ன. சோ இப்ப யாரோ ஒரு சிற்பி அதை பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னதுனால அப்போ வைகுண்டத்துல இருந்து வந்ததெல்லாம் வந்ததுன்றது பொய் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ ஸ்தல புராணங்கள் எல்லாம் பொய் என்ன ஆயிடுது? இந்த ஸ்தல புராணங்கள் எல்லாம் சத்தியம்னா பிசிக்கலி ஹவு இட் கேன் கம், வைகுண்டத்துல இருந்து வர்றதுன்னா எப்படி வர முடியும் என்னன்றது பெரிய ப்ராப்ளம் ஆயிடுது. சோ இதுல என்னன்னா நைதர் செல்லிங் திஸ் இஸ் கரெக்ட் நார் தட் இஸ் கரெக்ட். பட் இது ரொம்ப சமமான விஷயம். இது பப்ளிக்ல many people may even feel offended if we discuss these things also in public. But we have to actually go very deep into it. அதுல யார் ஞானிகளா இருக்காளோ அந்த ஞானிகள் எப்படி இருக்கணும்னு அடியனுடைய ஆச்சாரியன் சொல்றாங்கன்னா, பிகாஸ் ஐ எம் நாட் ஃபெமிலியர் வித் சச் எ பர்சன். அவளுக்கு அந்தரங்கத்திலயும் அந்த மாதிரி ஒரு திவ்ய ஞானம் ஏற்பட்டிருக்கணும். அதோட he should be able to appreciate the modern appreciate in the sense he should be able to understand மாடர்ன் இது எப்படி இருக்கு என்னன்றதும் அவளுக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்கிறவா இந்த மாதிரி this is how it has to be reconciled அப்படின்னு சொன்னா then we can say yes this is correct அப்படின்னு, provided we have the necessary background and also the wherewithal to understand and accept what is being said. அதனால இப்படி சொன்னார் அப்படி அதனால இப்படி ஆயிடுத்து அப்படி சொன்னா இப்படி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி we should not get panicky. So we have to just say இந்த மாதிரி இவருடைய வியூ இந்த மாதிரி இருக்கு,
பட் கடைசியில அல்டிமேட்லி இதெல்லாம் எப்படின்னு நமக்கு அந்தரங்கத்துல பகவானுடைய அனுகிரகத்தால அடியனுடைய ஆச்சாரியன் அடிக்கடி அதான் சொல்லுவோம். பகவானுடைய அனுகிரகத்தால நமக்கு அந்தரங்கத்துல இந்த விஷயங்கள் தான் ஸ்புரிக்கணும் அப்படின்னு அவர் ஒரு சப்தத்தை சொல்லுவார். சோ ஜஸ்ட் இன்டெலெக்சுவலி இவர் இங்க இந்த புராணத்துல சொல்லியிருக்கு, அந்த உபனிஷத்துல சொல்லியிருக்கு, இவ பகவான் தான் சிருஷ்டிகர்த்தான்னு சொல்லிட்டு have we realized it? ஜகத்துக்கு உபாதானம் பரமாத்மா தான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி கிளியர் இன் ஸ்ரீபாஷ்யம். சோ அது நமக்கு புரிஞ்சு கொடுத்தா அப்படின்னு இந்த வாக்கியத்துல ஏதோ ஒரு மாதிரி அர்த்தம் புரிஞ்சிருக்கே தவிர we have understood it but we may have understood it but we have not realized it அப்படின்னு. அதனால இதெல்லாம் நம்ம ரியலைசேஷனுக்கு நம்ம தபஸோ இதுவோ அதுக்கு ஞானம் பக்தி அது என்ன சொல்றோமோ அந்த மாதிரி இதாகி நமக்கு அந்தரங்கத்துல அந்த விஷயம் நமக்கு அனுபவத்துக்கு ஏற்படணுமே தவிர purely by saying some words or listening to some words it will not happen. But now what we are doing is அதெல்லாம் அதுக்கு போஷகமாக இருக்கிறதுனாலதான் ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியா அல்டிமேட்லி தியானத்துல இருந்தே தியானேன ஆத்மனி பஷ்யந்தி இத்தியாதி இத்தியாதி எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம். So even I am not competent enough to talk about this thing because it is so huge an issue. But there are so many internal and external issues involved if we have to actually resolve it properly. And the resolution ultimately it has to happen at the individual level within oneself rather than without. அதாவது அந்தரங்கத்துல அவளுக்கு அந்த ரியலைசேஷன் ஏற்படணுமே தவிர நாம இந்த மாதிரி பண்றது ஒரு சுலபமா ஒரு வார்த்தையில சொல்லி அப்படி முடிச்சுட முடியாது அப்படி. ரெண்டாவது கொஸ்டின் இங்க மேல இவர் டிவி பிரசாத் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. Is there any specific reason why our Purvacharyas have not quoted from Bhagavata Puranam? இது ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னா அடியனுடைய ஆச்சாரியன் இதை பத்தி ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் பண்ண சந்தர்ப்பத்துல சங்கராச்சாரியருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் we have discussions with Advaitins, not Dvaitins generally. Because Dvaita Mata வந்து nearly 200 years after Ramanuja.org வந்து. Though the tenets of Dvaitam are already mentioned in the Sribhashyam itself, Kevala Bhedavadina அப்படின்னு காட்டிருக்கார். I have explained that in detail. அதுல என்ன சொல்றதுன்னா சங்கராச்சாரியர் வந்து பாகவதத்துல இருந்து he has not quoted any verse. So when we are actually having discussions with Advaitins, அவ எதை பிரமாணம் ஒத்துக்கிறாளோ அதுல இது பண்ண சங்கராச்சாரியா எக்ஸ்டென்சிவ்லி கோட்ஸ் ஃப்ரம் விஷ்ணு புராணம். ஸோ விஷ்ணு புராணத்துல இருந்து நாம கோட் பண்றோம், பகவத் ராமானுஜன் கோட் பண்ணி இந்த மாதிரின்னு சொல்றாரு. பட் லேட்டர் சில இடத்துல என்ன பண்றாரு, சுவாமி தேசிகன் வந்து பாகவதத்துல இருந்து கோட் பண்ணியிருக்காங்க. நமக்கு அவருடைய சில கிரந்தங்கள்ல நமக்கு தெரியுது. பட் மத்வாச்சாரியர் he freely quotes from பாகவதத்துல சொல்லியிருக்கு. ஸோ அதனால why we have not quoted from பூர்வாச்சாரியா பாகவதத்துல கோட் பண்ணல அப்படின்னு அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், பாகவதம் கொஞ்சம் லேட்டர் இது அப்படின்னு சொல்லி சில பேருடைய அபிப்பிராயம். ப்ராபப்லி இட் பிலாங்ஸ் டு தி 8th century அப்படின்னு. அதை பத்தி கூட நிறைய விஷயம் நம்ம பாகவதத்தினுடைய கர்த்தா யாரு, எப்படி இதாச்சு என்னாச்சு, சில பேர் எல்லாம் ஓபதேவகான்னு என்ன அவன் எழுதி வச்சான் வியாசருடைய பேர்ல அப்படின்னு சொல்றா, எப்படி சொல்ற அப்படி சொல்ற. Once again there is a huge gamut of issues that need to be discussed about these things. But as far as this question is concerned, சங்கராச்சாரியர் வந்து விஷ்ணு புராணத்துல கோட் பண்ணிருக்கார். நமக்கும் அத்வைதிகளுக்கும் சர்ச்சை ஏற்பட்ட சந்தர்ப்பத்துல we cannot quote something which they don't accept. அதனால what we have done is we have quoted பூர்வாச்சாரியால தான் விஷ்ணு புராணத்துல என்ன கோட் பண்ணிருக்கார். இவர் கூட என்ன பண்றார், சந்தர்ஷயன்னு இறைவனீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய விஷ்ணு புராணத்துக்கு தான் புராண ரத்னம்னு பேர் வச்சு அதை நிறைய பாராட்டி இது பண்ணிருக்கார். சோ பகவத் ராமானுஜன் கூட என்ன பண்ணினார், அவருடைய ஒரு பிரதானமான இதுல என்னன்னா அந்த ஆளு வந்தார் திறமச தசையில இருக்கிற சந்தர்ப்பத்துல 3 பிரமாணம் பண்ணினார். அது வந்து விசிஷ்டாத்வைத பரமான பாஷ்யம் ஒன்று இருந்து, ரெண்டாவது வந்து வியாசர் பராசர் இவருடைய பெயர் வர மாதிரி பண்ணணும். தட் ஷோஸ் தட் நம்ம சம்பிரதாயத்துல சில சமயத்துல என்ன சொல்லுவாங்க, ரிஷிகள்ல ரொம்ப they will actually ஒரு கான்ட்ராஸ்ட் காட்டுறதுக்காக அந்த மாதிரி பண்ணிருக்காது இருந்தாலும் கூட சம்டைம்ஸ் ரிஷிகள் எல்லாம் ரொம்ப தாழ்ந்துவா அப்படின்ற மாதிரி ஒரு பாவனை இருக்கு. அந்த மாதிரி பாவனை கூடாது. அதனால நமக்கு வியாசர் பராசர ரொம்ப பெரிய உபகாரம் பண்ணிங்க. அதனால அவளுடைய ஒரு
பேரை நம்ம அது we should bring popularity or whatever due credit or respect is given to them is to be given to them, that should be given அப்படின்றதுக்கு பண்ணினார் அப்படின்னு சில பேர் அந்த மாதிரி அபிப்பிராயப்படுறாங்க. அதனால பாகவத புராணம் ஏன் கோட் பண்ணலன்றது, this is a very important aspect. So this is a very concise answer to that question. Next question is, are Puranas historically real or just allegorical questions to make things just interesting? That I have already answered. Because it's not ஒரு வாக்கியத்துல இந்த மாதிரி it's allegorical அப்படின்னு சொல்லிருந்தாலையோ it is historical அப்படின்னு சொல்லிருந்தாலையோ நமக்கு தெரியாது. இன்னொரு வெரி இன்ட்ரெஸ்டிங் இது ஆஸ்பெக்ட் இஸ், இப்போ விஷ்ணு தர்மோத்தர புராணம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுல என்ன வருதுன்னா ஒரு 40 to 50 அத்தியாயாஸ். So how to prepare bricks to construct houses, how to prepare paints to, இப்போ நம்ம emulsion paint அப்படின்னு சொல்லி we apply to the walls. So இந்த ஷவருக்கெல்லாம் நம்ம எந்த மாதிரி பெயிண்ட் போடணும், எந்த மாதிரி how the paints will stay for a lifetime, அப்புறம் இந்த கல்லெல்லாம் எடுக்கிறது எப்படி, இது பண்றது எப்படி அப்படின்னு அந்த மாதிரி லௌகிகமான விஷயங்களும் நிறைய ஆயிரக்கணக்கில் சொல்லப்பட்டு. இப்போ அக்னி புராணத்துல வேண்ட யூ கெட் ஆல் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ், அதுல என்னென்ன மாதிரி இருக்கு, அதுல விபாகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் தான் சொல்லுது. ஸோ அதுல என்ன சொல்றாருன்னா, சர்க்கஷ்ட பிரதிசர்க்கஷ்ட வம்சோ மன்வந்தராணிச்ச வம்சானுச்சரித்தம் சேதி புராணம் பஞ்சலட்சணம் அப்படின்னு சொல்லு. ஸோ சிருஷ்டி பிரளயங்கள், அப்புறம் வம்சங்கள், இந்த ராஜானுடைய வம்சம், இப்ப சந்திர வம்சம் எடுத்தோம்னா முதல்ல எங்கே இருந்து ஆரம்பிச்சு எப்படி வரைக்கும் வந்தது, சூரிய வம்சம் அப்படி வம்சம் மன்வந்தராணி. ஒரு மன்வந்தரம்னா ஐ ஹவ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன், மன்வந்தரம் து திவ்யானாம் யுகானாம் ஏகசப்ததின்னு வருது. ஸோ இட்ஸ் அ ஹோல் ஹியூஜ் பாடி ஆஃப் நாலேஜ் about which இப்போ சமுத்திரத்துல நாம அந்த சீஷோர்ல நாம நின்று சமுத்திரம் பார்த்தாலும் எவ்வளவோ தெரியுது. அஃப்கோர்ஸ் we cannot even imagine how vast the ocean is. அந்த மாதிரி ஒரு வியூ கூட தெரியாது நமக்கு இப்போ புராணத்தை பத்தி. புராணம்ன்றது அவ்வளோ பெரிய விஷயம், அதனால ரொம்ப பெரிய விஷயம். நம்ம எப்படி அதுக்கே we have to dedicate, probably one person has to dedicate his entire life to know what is the tattvas of the Purana. என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கு. இப்போ அஷ்டார்ஷ புராணங்கள்ல இருக்கு, 18 புராணங்கள், அதல்லாத அஷ்டார்ஷ உப புராணங்கள் இருக்கு, அதல்லாத கில பாகங்கள் அப்படின்னு எவ்வளவோ இருக்கு. So just the literature will run into several lakhs of slokas. So அதுல என்னென்ன வந்திருக்குன்னு நான் ரீசெண்டா I was just seeing. அதுல வரும் இது, if you see the top index of topics itself, it is mind boggling. இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் இருக்கா, எப்படி வந்தது, இங்கே எப்படி வந்தது, யார் எழுதி வச்சிருக்கா, எப்படி இப்படி இருக்க முடியும்னு it is so mind boggling. அதுல லௌகிகமான விஷயம் வருது, வைதிகமான விஷயம் வருது, சாஸ்திரியமான விஷயங்கள் எல்லாம் வருது, யோகத்தினுடைய விஷயம் வருது. ஸோ அது ஹியூஜ் என்சைக்ளோபீடியா ஆஃப் நாலேஜ் புராணா அப்படின்னு. இவர் ஸ்ரீமான் நாராயணன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹியர் இத்திஹாசாஸ் அண்ட் புராணாஸ் ஆர் அத்தென்டிக் சின்ஸ் இட் இஸ் ஆப்தவச்சனம், பட் வி ஷுட் நாட் யூஸ் சகல சாக்கா பிரத்யேகம். ஐ ஹேட் திஸ் இன் மனோரமா வாணிகல்ஸ் வியாக்கியானம். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வெரி இட் இஸ் டு பி நோட்டட். அதனாலதான் நான் சொன்னேன், நீ சொன்னேன் என்னன்னா, இது சாத்விகம் ராஜசம் தாமசம் அப்படின்னு இருக்கு. ஸோ ராஜச புராணம் தாமச புராணம் அப்பிரமாணம்னு சொல்லுது. புராணங்கள் தான் பிரமாணம் இருந்தாலும் அதுல எப்படி எவ்வளவு பாகத்துல பிரமாணம், how much is applicable to us, பிரமாணமா இருக்கிற விஷயம் வேற, நமக்கு எது அப்ளிகபிள் அப்படின்ற விஷயம் வேறு. இப்போ உதாரணத்துக்கு யதி தர்மங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய புராணத்துல வச்சுக்கணும். ஸோ யதி தர்மம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு அப்ளை ஆகுதான்னு சொன்னா நமக்கு அப்ளை ஆகும், பிகாஸ் we are not யதிஸ். Of course, Grihastha Dharma, whether we are following that also we are not following. எந்த தர்மமே நாம யாருமே ஃபாலோ பண்ணல, that is a different thing. So அதனால இட்ஸ் a very important and very huge topic which actually requires, அதுக்கெல்லாம் பெரிய பெரிய வித்வான்களா இருக்கிறவா, ஞானிகளா இருக்கிறவா சேர்ந்து they have to say, first we have to prepare a list of what are the questions that are to be dealt with in this regard. எப்படி புராணங்களுடைய டைமிங் எப்படின்றது அதை பத்தி எல்லாம் இருக்கு. இப்போ இது திரேதாயுகத்துல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, திரேதாயுகம்னா எவ்வளவு, how many years earlier. இப்போ இருக்கிற பிரகாரம் திரேதாயுகம்னா several millions of years ஆயிடுது. ஸோ அவ்வளோ millions of yearsக்கு முன்னாடி எழுதினது இப்போ இருக்குமா இல்லையா, அந்த மாதிரி சாகித்யம் இப்போ வர முடியுமா இல்லையா,
whether some literature can survive so many millions of years. Ityadi idella irukku. So adnala idella here Prasad has very nicely mentioned. Adiyan's humble opinion is the conversations and utterances of the characters are more important than the storyline or events in the Puranas. And Puranic statements encompass the essence of all Vedas, many of which are lost, so encompassed by learned authors. Of course, you're absolutely right. But there are so many questions that need to be answered. We will take it up in due course. But there has to be a big seminar or big conference where people who are sympathetic and empathetic towards this view. Our Puranangala vaascha yaar irukkan ketta ipo if you ask me have I read the Puranas, I have not read the Puranas. Puranangale vaascha yaar irukka ella Puranangaliyum vaaschavan sonna probably we may not get even 1 or 2%, or we may get maximum 4 to 5%. எல்லா புராணத்தையும் பார்த்திருக்கிறவா யாரு அப்படின்னு சொன்னா யார் எதுக்காக பார்க்க போறா அப்படின்னு பெரிய கேள்வி இது. ஸோ உபனிஷத்து நாம எடுத்துட்டோம்னா இப்போ தசோபனிஷத் பிரதானமா இருக்கு. அந்த தசோபனிஷத்தையும் கரெக்டா கிரமமா யாராவது வாசிச்சிருக்காளா, யாருக்காவது இதெல்லாம் தசோபனிஷத் தான் அது கண்டஸ்டமா இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஈவன் தசோபனிஷத்துல என்ன மீதி எல்லாம் சின்ன சின்ன உபனிஷத்து. சாந்தோக்கியம் பிரதாரணிக்கும் தைத்திரியோபனிஷத் அது பாராயணத்துல இருக்கு, அதனால சில பேருக்கு தெரியும். பட் சாந்தோக்கியம் பிரதாரணிக்கும் பூர்த்தி யாராவது பார்த்திருக்காளா அப்படின்னு சொன்னேன். அடியனுடைய ஆச்சாரியன் பார்த்திருந்தார். he knew in the sense he now also he knows, but due to the age factor எவ்வளவு மறைஞ்சு போயிருக்கு. But அதுல என்னன்னா he was the person who actually studied the entire Upanishads purely from an objective point of view, and அதெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணினார். உபனிஷத்துல ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் பெரிய அர்த்தங்கள் எல்லாம் சொல்ற மாதிரி அந்த காலத்துல இதெல்லாம் பிரதாரணிக்கம் சாந்தோக்கியம் இதெல்லாம் சந்தே சொன்னார். So சந்தே சொன்னப்போ மத்தியத்துல he used to get inspirations. So many times he used to just the Sante Nirjut அப்படியே 1 hour, 1.5 hours he used to explain the greatness of the Upanishadic passages in those days. I still remember that nearly 20 years ago or இந்த மாதிரி சொல்லிட்டு. But as far as I know, he is only one of the few persons who can be counted on our fingers. உபனிஷத்திய ஐதம் பரியேனான்னு சொல்லுவோம். உபனிஷத்திய நேரா வாசிச்சு உபனிஷத்தினுடைய அபிப்பிராயம் என்ன, நம்ம சித்தாந்தத்துக்கு பொருத்தமாக இருக்கா இல்லையா, இல்ல நம்ம just taking it, quoting it for the sake of convenience only, where it is இது நமக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய பாகத்தை மட்டும் எடுத்து நம்ம கோட் பண்றோமா, இல்ல வாஸ்தவமாக விசிஷ்டாத்வைதத்துக்கு அனுகூலமா இருக்காது இத்தியாதி விஷயங்கள் எல்லாம் அவர் ரொம்ப ஆச்சரியமா ஒரு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணினார். பட் அந்த மாதிரி புராணத்துக்கு பண்ணலாம், இத்திஹாசத்துடைய விஷயத்திலையும் பண்ணலாம். இப்போ மகாபாரதத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ see recently I was seeing அதுல இந்த அனுசாசன பருவத்துல என்னன்னா 345 அத்தியாயம் இருக்கு, more than 300. அதுல பூர்த்தி வரும் உபதேசம் கதைக்குள்ள கதை எல்லாம் இட் இஸ் ஜஸ்ட் தி டயலாக் பிட்வீன் 2 persons. முதல்ல பீஷ்மர் ஆரம்பிக்கிறார், அப்புறம் அவர் இந்த மாதிரி ஒரு கதை சொல்லிட்டு இன்னொரு கதைக்கு லீட் ஆகுது. then that story leads to another story, that story leads to another story. கடைசியில it comes back once again and அப்புறம் சர்காரோகண பர்வா contains just 5 chapters or adhyayas. சர்காரோகண பர்வம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இத்திஹாசத்துல ரொம்ப இவ தர்மராஜாரிகள் தான் சரித்திட்டு போகுது. பட் அதுல 5 அத்தியாயம் தான் இருக்கு. அனுசாசன பர்வத்துல 300 more than 300 அத்தியாயாஸ் ஆகுது, which is just in the form of dialogue between 2 persons. அதுல வராம இருக்கக்கூடிய விஷயமே இல்லை, that is concerning our life. So அதுல எல்லாம் ரிசர்ச் பண்ண that's a very big issue. இந்த மாதிரி எல்லாம் just to understand what is mentioned there, or even to just have a cursory look, it will take several days or months. எதை பத்தி இருக்கு என்ன. அதனால இந்த ஞானத்துக்கு ஒரு அளவே கிடையாது. சமுத்திரம் மாதிரி இல்ல ஆகாசம் மாதிரி it is endless. Knowledge is endless. Knowledge about a small aspect like Purana or Itihasa itself is endless. அதுல என்ன இப்போ ஆக்சுவலா என்னன்னா there should be a school or there should be an organization which will promote such type of studies. இப்போ யாரோ ஒருத்தர் வந்து புராணத்துல நான் ஸ்பெஷலைஸ் பண்றேன்னு, there should be facility to give him all the required. அவருக்கு ஒரு பெரிய ஒரு யூஜிசி ப்ரொஃபஸர்ஸ்க்கு ஒரு சேலரியோ ஏதோ கொடுத்து you just give, he has to be given a fellowship and he has to be in புராணத்தை பத்தி you just lose yourself in Puranas.
அப்படின்னு ஒருத்தருக்கு சொல்லணும், இதிகாசத்தை பத்தி நீ ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லணும், உபனிஷத் பத்தி somebody has to conduct research, இல்ல புராணத்திலேயே இந்த ஆஸ்பெக்ட் பத்தி ரிசர்ச் பண்றதுக்கு there should be some fellowship or something like that. அந்த மாதிரி பண்ணாதான் அட்லீஸ்ட் there will be some people for the future who will actually be experts or give us some information about these things. Another important intervention required is இந்த புராணங்கள்ல இத இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் சர்ச் ஃபெசிலிட்டிஸ் போட்டு டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி there should be some search facility. So suppose I ask what is mentioned about buildings and land and buildings அப்படின்னு போட்டா I should be able to get some information. For some there are internetல இப்போதும் கிடைக்கிறது, but original எங்க இருக்கு என்னன்னா if somebody has conducted some research into it then it will be available. பட் எந்தெந்த புராணத்துல என்னென்ன இப்ப துளசியை பத்தி எந்தெந்த புராணத்துல எங்க சொல்லிருக்கு அப்படின்னு சொன்னா there is no information. So அதுல என்னன்னா நம்ம we have to prepare a software where all the information available along with tagging எல்லாம் பண்ணி அந்த tags எல்லாம் நம்ம கரெக்டா போட்டு ஸோ துளசி இன்ஃபர்மேஷன் அபவுட் துளசின்னா இப்போ விஷ்ணு தர்மோத்தர புராணத்தை சொல்லியிருக்கு, அப்புறம் பவிஷ்ய புராணத்தை சொல்லியிருக்கு, பவிஷ்யோத்தர புராணத்தை சொல்லியிருக்கு, இது சொல்லியிருக்கு, அது சொல்லியிருக்கு. We should be able to get the information in one place. இப்போ சிருஷ்டி பிரளயம் அப்படின்னு வாங்கிட்டாலே வேற வேற புராணத்தை சொல்லியிருக்கிறதுலாம் ஒரே மாதிரி இருக்கா, இல்ல புராணத்தை சொல்லியிருக்கிறதுலயே is there differences between what has been explained in the Puranas itself. பிரளயத்தை பத்தி சொல்லியிருக்கு, இப்போ எப்போலேருந்து ஆரம்பிச்சு சிருஷ்டி, எப்போலேருந்து ஆரம்பிச்சு ஸ்திதி, எப்போலேருந்து ஆரம்பிச்சு பிரளயம், ஏன்னா இப்போ சிருஷ்டி லயங்கள் ஆயிண்டே இருக்கு. இப்போ ஸ்திதி காலம் அப்படின்னு நாம சொல்றோம். இப்போ சிருஷ்டி ஆயிண்டிருக்கா இல்லையானா ஆயிண்டிருக்கு, பிரளயம் ஆயிண்டிருக்கா இல்லையானா ஆயிண்டிருக்கு. So how do you say that this is ஸ்திதி காலம் அப்படின்னு கேள்வி வந்திருந்தா அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. புராணிக் என்சைக்ளோபீடியா இஸ் தேர், பட் இந்த மாதிரி இப்போ துளசி பத்தி எந்தெந்த புராணத்துல எங்கெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா we may not have a comprehensive but of course புராண நாம சூடாமணின்னு வர நேம்ஸ் எங்கெங்க வந்திருக்கு புராணத்துல. இந்த இப்போ ராக்னி அப்படின்னு வந்து அந்த ராக்னின்ற பேர் who is that ராக்னி, where it has come அப்படின்றது they have done some work, but only probably 0.01% of the work might have been done with regard to Puranas, but still there is a huge amount of work that needs to be done with regard to Puranas. அதுல சயின்ஸை பத்தி என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு எடுத்துட்டா மெட்டீரியல் சயின்சஸை பத்தி என்ன வந்திருக்கு, மெக்கானிக்கல் சயின்சஸை பத்தி என்ன வந்திருக்கு, is it relevant today or does it make any sense today அப்படின்னு பார்க்கறது, that is another very important intervention that is required. So அது இதை பத்தியே போனா நிறைய டீப்பா போகலாம். It is very interesting, no doubt, but it is not very relevant to our class. Just I have mentioned this because even Vijay Kadapa and some people, I am very surprised, and also I am also very happy that people are taking this class so seriously and also taking my statement in a very serious manner. Of course, most of what I say is not my opinion, but it is based purely on the text of Sribhashyam and also the opinion of my own Acharya. ஆனா இவ்வளவு சீரியஸா எடுத்துன்னு people are seeing அப்படின்றது அதெல்லாம் பகவானுடைய சங்கல்பம் நான் நினைக்கிறேன். Because it is not that I have said something and people are taking it seriously. So there seems to be some renaissance or revival with regard to interest of our traditional knowledge like Sribhashyam and those things. So இப்போ வந்து of course இன்னைக்கு much of our time has been consumed by this. இதுல சகல சாக்கா பிரத்யேகம் என்னன்னு இவர் கேட்டிருக்காரு. I will explain that in the next class. So இப்போ வந்து நாம என்ன பண்றோம்னா இந்த ஜன்மாதிகரணம் அப்படின்ற விஷயம் அதுல இப்போ இந்த பூர்வபக்ஷத்தினுடைய ஒரு சாராம்சம் என்ன அப்படின்றத நாம பார்த்துட்டு மேற்கொண்டு இந்த விஷயத்தை பார்க்கலாம்.
So unfortunately, I am not able to share the screen in this Google Chrome. I don't know what is the problem. So I will explain briefly. Last time also this problem occurred. Because in the Google Chrome there might be some problem. Then I actually did it from Mozilla, using Mozilla Firefox browser use panni adiyan kaatna. So inniki almost we have spent about 50 minutes in this discussion. So idu sangrahama the Purvapakshatnuடைய அபிப்பிராயத்தை சொல்லிவிடுறேன். So இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஜன்மாதிரிகரணத்தை முதல்ல இந்த சித்த வாக்கியங்கள், அதாவது பிரம்மவித்து அப்படிங்கலாம், இது அயமாத்மா பிரம்மா இத்தியாதி வாக்கியங்கள் எதுல கிரியாபதம் இல்லையோ அது இல்லாம இருந்தாலும் கூட நாம் அது சித்த வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட வாக்கியங்களால சொல்லப்படக்கூடிய பிரம்மத்தை நாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல் அதிகரணத்தை நாம சொல்றோம். அப்படி இருந்தாலும் கூட நாம பிரம்மம் அப்படின்ற வஸ்துவனுடைய ஞானத்தை சம்பாதிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்ட, பிரம்மணா அத்தியந்த அலௌகிகத்வாது அப்படின்னு அந்த பிரத்யக்ஷம் பிரமாணமாக முடியாது. அனுமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபரன்ஸும் பிரமாணமாக முடியாது. அப்படியே பிரம்ம விஷயக்கமான சாப்த போதமும் உண்டாக முடியாது அப்படின்னு பிரதானமான கேள்வி. அத தி கிளாஸ் பிஃபோர் தி ப்ரீவியஸ் கிளாஸ் அதுல அடியே விஸ்தாரமா விஞ்ஞாபனம் பண்ண. அதுக்கப்புறம் அதுக்கு பதிலா என்ன சொல்ற அப்படின்னு சொன்ன, இல்ல லட்சணத்தா பிரம்ம பிரதிபத்தும் சக்கியம். நம்ம ஒரு டெபினிஷன் சொன்னோம்னு சொன்ன, அதுல இருந்து நாம பிரம்மஜானத்தை சம்பாதிக்கலாம். சோ அந்த லட்சணம் என்னன்னு சொன்ன, அஸ்ய ஜெகதா சிருஷ்டி ஸ்திதி லய காரணத்துவம், ஜெகஜன்மாதி காரணத்துவம், அதுதான் பிரம்மனுடைய லட்சணம். சோ இப்ப ஏற்பட்ட லட்சணம் எங்க இருக்கோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லி, அதுதான் அந்த பிருகுருவை வாருணி இத்தியாதி பிரகரணத்தால சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த கதையை அடியன் விஞ்ஞாபிச்சு. அதுக்கும் மேற்கொண்டு பூர்வபக்ஷம் என்னன்னு சொன்ன, இந்த ஜெகஜன்மாதி காரணத்துவம் அப்படின்றது பிரம்மணி உபலட்சணம் வா விசேஷனம் வா அப்படின்னு கேட்கிறேன். சோ இது உபலட்சணமா இந்த விசேஷணமா அப்படின்னு. சோ உபலட்சணம் அப்படின்னு சொன்ன அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் அடைய ப்ரீவியஸ் கிளாஸ்ல காட்டினேன். எத்திர சாரசா ச தேவதத்த கேதாரா அப்படின்னு அந்த ஸ்லைடை யூ ஹேவ் டு ஜஸ்ட் ரிமெம்பர் தட் ஸ்லைட் பிகாஸ் ஐ எம் நாட் ஏபிள் டு ஷேர் தி ஸ்கிரீன் டுடே. சோ எத்திர சாரசா ச தேவதத்த கேதாரா அப்படின்னு இருக்கு. சோ அதுல ப்ரீவியஸ் டே when the person had gone for a walk, அந்த இடத்துல என்ன இருந்ததுன்னா ஒரு சாரச பட்சின்னு ஒரு பட்சி இருந்தது. அந்த பட்சி எங்க உட்கார்ந்து இருந்தா the bird will not be sitting there always. When the person saw it on the previous day, at that particular time it was sitting there அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்றாங்க, அவித்யமானம் சத்வியாவர்த்தகம் உபலட்சணம் அப்படின்னு சொல்றாங்க. விசேஷனம் அப்படின்னா அது எப்பவுமே இருக்கக்கூடிய விஷயம். உதாரணத்துக்கு ரத்தம் புஷ்பம் அப்படின்னு, ரெட் ரோஸ் அப்படின்னு சொன்ன, தி ரோஸ் will not lose its red color or it can never be separated from the rose. அந்த மாதிரி இருக்குது விசேஷனம் அப்படின்னு சொல்றோம். சோ ஜெகஜன்மாதி காரணம் அப்படின்னு சொல்லி அது விசேஷனம் அப்படின்னு சொன்ன, these are the two possibilities. உபலட்சணம் அப்படின்னு சொன்னா அது முடியாது. ஏன்னா உபலட்சணம் அப்படின்னு நாம சொல்லணும்னா முதலியே அந்த வஸ்துவனுடைய பரிச்சயம் நமக்கு இருக்கு. அப்போதான் அதுல உபலட்சணமாக ஒரு விஷயம் தோன்ற முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ எத்திர சாரசா ச தேவதத்த கேதாரா அப்படின்னு சொன்ன, so a person should know what a farm or field is. so அந்த ஃபீல்ட் அப்படின்றது ஒரு அந்த இது where the plants are growing, அதுக்கு கேதாரம் கேதாரம் அப்படின்னு சொல்றாங்க சம்ஸ்கிருதம். சோ கேதாரம் அப்படின்னு யாருக்கு புரிஞ்சிருக்கோ அவனுக்கு எத்திர சாரசா ச தேவதத்த கேதாரா, தேவதத்த கேதாரம் தேவதத்தினுடைய லேண்ட் இதுன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி பிரம்மத்தினுடைய விஷயத்தை நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்போ நாம என்ன பண்ணலாம், இது உபலட்சணம் அப்படின்னு சொல்லலாம், சிருஷ்டிஸ்திலே காரணத்துவம் அப்படின்ட்டு.
ஆனா பிரம்மத்தினுடைய விஷயத்தை நமக்கு இங்க என்ன இருக்கு, பூர்வ பிரதிபன்னாகாரம். அதாவது we already do not know what Brahman is. This is the first time that we are actually exposed to what the Brahman is. அதனால பூர்வ பிரதிபன்னாகாரம் அப்படின்றது இல்லாம இருக்கிறதுனால இந்த ஜெகஜன்மாதி காரணத்துவம் அப்படின்றது உபலட்சணமாக தோன்ற முடியாது. சரி, அப்போ விசேஷணமாக வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்ன விசேஷணமாகவும் முடியாது. ஏன்னா ஜெகத் சிருஷ்டி காரணத்துவம், ஜெகத் ஸ்திதி காரணத்துவம், ஜெகத் லய காரணத்துவம், ஜெகல்லய காரணத்துவம் அப்படின்னு சொல்லலாம். இது மூணு விசேஷனம் அப்படின்னு சொன்ன என்ன ஆகுது, மூணு பிரம்மம் வர வேண்டியதா போகுது. ஏன்னா விசேஷனானா வியாவர்த்தகத்துவம் சுபாவா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு, that also I had given in the previous slide. So red white rose அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. So red white rose அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், either it means red rose and white rose or the sentence is incorrect அப்படின்னு. அதனால சிருஷ்டி காரணத்துவமே வேற, ஸ்திதி காரணத்துவமே வேற, லய காரணத்துவமே வேற. சோ இது மூணும் பிரம்மத்துல இடத்துல இருக்கு, இந்த விசேஷமாக தோன்றது அப்படின்னு சொன்ன அப்போ என்ன ஆகும், பிரம்மத்ரித்வ பிரசங்க, மூணு பிரம்மங்கள் ஏற்பட வேண்டியதா போயிடும். அதனால உபலட்சணம் அப்படின்னு சொன்னாலும் இது சரிப்படாது, விசேஷனம் அப்படின்னு சொன்னாலும் சரிப்படாது. அதனால சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் பிரம்மான்னு சொல்றதே சரிப்படாது. அப்போ எப்படி நாம பிரம்மத்தை புரிஞ்சுக்க முடியும், லட்சணத்தாக புரிஞ்சுக்க முடியும்னு சொன்னாலும் அந்த லட்சணம்ன்றது இங்க there is a technical problem for the lakshana to exist in the Brahman. So இது எப்படி ரிசால்வ் பண்றது அப்படின்றது கேள்வி. இதுதான் பூர்வபக்ஷம். சோ அதுக்கு ஏவம் பிராப்தே அபிதீயதே அப்படின்னு சொல்லி மேல்கொண்டு பகவத் ராமா வந்து ரொம்ப ஆச்சரியமா சொல்றேன். என்ன சொல்றாருன்னு, உபலட்சணமாக வேண்டுமானாலும் வச்சுக்கலாம் சிருஷ்டி ஸ்திதி லய காரணத்துவம் அப்படின்றது, விசேஷமாக வேண்டுமானாலும் வச்சுக்கலாம், அது எப்படி என்றது காட்டிட்டு மேல்கொண்டு சோதக லட்சணம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த சிருஷ்டி ஸ்திதி லய காரணத்துவம் பரமாத்மாவுக்கு வருதுனால அதுல இருந்து சில தோஷங்கள் எல்லாம் உண்டாகுமா, இல்ல உண்டாகிறதுக்கு அவகாசம் இருக்கா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்ல அவகாசம் இல்லை. ஏன்னா மேல்கொண்டு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு இன்னொரு லட்சணத்தை சொல்றது பரமாத்மா. சோ இப்படி இந்த பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்ம வஸ்து சிருஷ்டி ஸ்திதி லயங்களுக்கு காரணமாக இருந்தாலும் கூட அதுல எந்த தோஷமும் ஏற்படாது. ஏன்னா அது சத்தியம் ஞானம் அனந்தச்சா அப்படின்னு சொல்லி அதுக்கு சோதக லட்சணம் அப்படின்னு சாஸ்திரத்துல பேர் கொடுக்கிறது. அது எப்படி என்னன்றதையும் அதுக்கும் பேர்ல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்ற விஷயத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அநேக முக்கியமான விஷயங்கள் தான் இருக்கு. அதையும் அடியே அடுத்த வாரம் விஞ்ஞானிக்கு. ஸோ இப்போ லைவ் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கைண்ட்லி ஆஸ்க். எனி லைவ் கொஸ்டின்ஸ்? நமஸ்காரம். நமஸ்காரம், சொல்லுங்க. நீங்க வந்து அந்த புராணங்கள் மூணு வகை சொன்னீங்க இல்லையா, சாத்விக் ராஜசிக் தமசிக்னு. அந்த கிளாசிபிகேஷன், ஜஸ்ட் சிம்பிள் क्वेश्चन, அந்த கிளாசிபிகேஷன் பண்ணது யாரு, எதெல்லாம் சாத்விகம்னு எப்படி டிசைட் பண்றா? தட் இஸ் அந்த லிஸ்ட் எங்கயாவது இருக்கா? இல்ல, நம்ம பிராச்சீன கிரந்தங்கள்ல வந்து இதெல்லாம் சிலதெல்லாம் தாமசம், சிலதெல்லாம் ராஜசம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ அதுல வந்து என்ன முக்கியமா அப்பிரமாணம்னு சொல்லல. சோ இதுல ஒன்ஸ் அகைன் இட்ஸ் எ வெரி கண்டென்ஷியஸ் டாபிக். சோ அது அப்பிரமாணம்னு சொல்லலாம், அதெல்லாம் நமக்கு பிரமாணம் கிடையாது. என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை டு அண்டர்ஸ்டாண்ட் இட் இன் தி ப்ராப்பர் ஸ்பிரிட், பீப்புள் ஹூ ஆர் இன் தி கிளாஸ் அண்ட் அதர்ஸ் ஆல்சோ. இப்போ நாம என்ன பண்றோம், ஜெனரலா சில பேர் வந்து ஸ்காலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சிவபாரமியம் சொல்றதெல்லாம் நமக்கு பிரமாணம் இல்லை அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அப்புறம் தி ஆப்போசிட் பீப்புள் அவா என்ன சொல்லுவா, விஷ்ணு பாரமியம் சொல்றதெல்லாம் நமக்கு பிரமாணம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடியனுடைய ஆச்சாரியன் தான் இதை பத்தி இது பண்ணுவார். இப்போ அதெல்லாம் நமக்கு பிரமாணம் அப்படின்னு நாம சொல்றோம், அதெல்லாம் நமக்கு பிரமாணம் அவா சொல்லிடுறார். பட் தட்டஸ்த திருஷ்டின்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. ஃப்ரம் இது நியூட்ரல் பெர்ஸ்பெக்டிவ் விச் இஸ் கரெக்ட். இப்போ நம்ம லெட் அஸ் ஃபர்கெட் தட் வி ஆர் வைஷ்ணவாஸ் ஆர் சைவாஸ். ஸோ தட்டஸ்தமான திருஷ்டியில எது சரி அப்படின்னு கேட்டோன்னு there should be some mechanism which will actually say இதுதான் சரி, இதுதான் சரி, இதுதான் சரி.
இப்போ தாமச புராணம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, சிவபாரமியம் சொல்லக்கூடிய புராணங்கள் தான் தாமச புராணங்கள். சில புராணங்கள்ல சில இடத்துல என்னன்னா பிரம்மானுடைய பாரமியத்தை சொல்றதுன்னு சொல்லியிருக்காய். I have not come across any passage where it has been mentioned like that. அது பிரம்மான சிருஷ்டிகர்த்தாவா இருக்கக்கூடிய சதுர்முக பிரம்மானுடைய உபாசனை ஏன் இல்லை அப்படின்னு அது கூட இன்னொரு ரொம்ப பெரிய கேள்வியா இருக்கு. யாரும் சரியா பதிலே சொன்னதா தெரியல இது வரைக்கும். சைவம் வைஷ்ணவம் அப்படின்னு ரெண்டு தான் இருக்கு. பிராமணம் அப்படின்னு ஏன் வரல இந்த பிரபஞ்சத்துல? பிரம்மோபாசனம் அப்படின்றது ஆக்சுவலா உண்டு. திரிமூர்த்திகளுக்கும் உபாசனம் உண்டுன்னு சில இடத்துல ஸ்பஷ்டமா தெரியும். பட் அண்ட் இன்னொரு திரிமூர்த்தி கோயில் அப்படின்னு சொல்லி இப்போ லௌகிகமாவும் சிலது கட்டியிருக்க. பட் லாங் பேக் ஆல்சோ there are some temples where all the three are existing. பட் சைவம் வைஷ்ணவம் அந்த மாதிரி பிராமம் ஏன் வரல அப்படின்னு அது ரொம்ப பெரிய கேள்வி. அதுக்கு ஆக்சுவலா ரொம்ப சூக்ஷ்மமான பதில் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த வியாசர் தமோ குணத்தினுடைய எஃபெக்டுக்கு உள்பட்ட சந்தர்ப்பத்துல அவர் எழுதின புராணம் தாமச புராணம். ரஜோகுணத்துக்கு உள்பட்டு எழுதின சில புராணங்கள் இருக்கு, அதுதான் ராஜச புராணம். சத்துவகுணத்துக்கு உள்பட்டு எழுதின புராணம் சாத்விக புராணம். அதுதான் விஷ்ணு பாரம்பரியத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி சில பேர் இல்ல இது பண்றாங்க. பட் இந்த தமோ குணத்துக்கு உள்பட்டு பண்ண அந்த தாமச புராணங்கள் தான் அப்பிரமாணம்னு சொல்றாரு. நமக்கு தாமச புராணம் அப்படின்னு சொல்லியிருக்காளே தவிர புராணத்துல நமக்கு அனுகூலமாக இல்லாம இருக்கக்கூடிய பாகங்கள் தான் நம்ம விட்டுருந்தோம்னு இப்போ லேட்டஸ்டா சில ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. Once again, it is also a very contentious issue. And many a times what happens when something is said of this sort, it may result, அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லுவா, இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவா. It will result in personal differences or personal opinions. பட் இதுல அடியனுடைய ஆச்சாரியங்களை பத்தி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணியார்ல வாட் இஸ் தி ரியல் மேட்டர் அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. பட் ஒன்ஸ் அகெயின் இது எப்படின்னா இட்ஸ் a மேட்டர் ஆஃப் நாம தபஸ் பண்ணி அதை ரியலைஸ் பண்ணிக்கணுமே தவிர சும்மா ஒரு பேச்சுல இருந்தா பிரமாணம் அப்படின்னு சொன்னதுனால just by making a statement it will not make any difference. But actually to consider to divide as சாத்விகா ராஜசா and தாமசா இதுதான் சொல்றாரு. என்னன்னா வியாச மகர்ஷி ரஜோகுணத்துடைய ஒரு பிரதானமான இன்ஃபுளுன்ஸுக்கு உள்பட்ட சந்தர்ப்பத்துல அது ராஜச புராணம் எழுதின புராணங்கள் ராஜச புராணங்கள். தமோ குணத்தினுடைய ஒரு இதுக்கு எஃபெக்டுக்கு உள்பட்டு எழுதின சந்தர்ப்பத்துல வந்த புராணங்கள் தான் தாமச புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கூட இருக்கு. பரமாத்மா சுத்த சத்துவமையும் நாமளும் சத்துவம் பிரதானமாக இருக்கணும்னு சொன்னா கூட ஃபார் அவர் ஓன் லைஃப் தமசு ரஜசு ரெண்டும் வேண்டி இருக்கு. அடியனுடைய ஆச்சாரியன் அடிக்கடி சொல்லுவார், தமோ குணமே அடியோட போயிடுதுன்னா தூக்கமே வராது. அப்புறம் if a person doesn't sleep, his entire system will get corrupted or நம்ம இதெல்லாம் ஹெல்த் எல்லாம் it will get totally destroyed. ஸோ தமசுன்றது நமக்கு இருந்தா நமக்கு தூக்கம் வரும். அதே மாதிரி ரஜசுன்றது இருந்தா there will be some activity. Of course நம்மாழ்வார் மாதிரி பூர்த்தி சுத்த சத்துவமா ஆயிட்டா அப்போ there is no question. அந்த மாதிரி இப்போ நம்ம லௌகிகமா இருக்க முடியாது. லௌகிகமா we have to engage in some activity and all those things. ஸோ நமக்கு அது வரணும்னா ரஜோகுணமும் நமக்கு கொஞ்சம் இருக்கணும், சத்துவமே பிரதானமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுமே தவிர as far as a person is alive in this world சுத்த சத்துவம் இத்தியாதிகள்லாம் இந்த இதுல வர முடியாது. மேக்சிமம் சத்துவம் எவ்வளவு வர முடியுமோ அவ்வளவு நம்ம சம்பாதிக்கிறதுக்கு பிரயத்னம் பண்ணணும் அப்படின்றதுதான் அங்க முக்கியமான அபிப்பிராயம்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் கூட when we take இதுல என்னன்னு ஒரு சின்ன விஷயம் எடுத்துட்டா கூட அது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. சத்துவம் ரஜச தமசன்னா இந்த குணங்களுடைய ஸ்வரூபம் என்ன? இப்ப நாம என்ன சொல்றோம், ஜெனரலா we talk about the effects of these gunas. ஒரிஜினலா அந்த குணத்துடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கேட்டா ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம், ரொம்ப சமமான விஷயம். இதுல நம்ம இப்போ தி மெயின் ஆஸ்பெக்ட் தட் we are இதுல சாங்கிக அறிக்கையில என்ன சொல்றதுன்னா சத்துவம் லகு பிரகாசகம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. இஷ்டம் உபஷ்டம் பகம் ஜலஞ்ச ரஜஹா அப்படின்னு. சத்துவம் லகு பிரகாசகம் இஷ்டம். ஸோ மூணு டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் சத்துவம். உபஷ்டம் பகம் ஜலம் ச ரஜஹா ரஜோகுணத்துடைய ஸ்வரூபம் சொல்றது. குருவரணகமேவ தமஹா அப்படின்னு இது மூணு தான் நமக்கு தெரியுது.
பகவத்கீதையில சத்துவம்னா என்ன, குணத்ரய விபாக யோகான்னு ஒரு பெரிய இதே இருக்கு. அந்த இடத்துல சத்துவம்னா என்ன, ரஜஸ்ன்னா என்ன, தமஸ்ன்னா என்ன, the effect of sattva, rajas and tamas are mentioned. What is sattva guna, அது எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த கலர்ல ரெட், இந்த ரோஸ்ல ரெட் கலர் இருக்குன்னு சொல்ற மாதிரி நாம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பிகாஸ் ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். பஞ்சபூதங்கள் அப்படின்னு நாம எடுத்தோம்னா நாம சொன்ன பிருத்திவி, ஜலம், தேஜஸ், வாயு, ஆகாசம் அப்படின்னு. சோ இப்போ இருக்கக்கூடிய வஸ்துன்னா பௌத்திகம் அப்படின்னு நாம சொல்றோம். ஒரு பூதத்தினுடைய பரிணாமம், ஒரு எஃபெக்ட் ஆஃப் தி பூதம். ஒரிஜினலி அந்த பூதத்தினுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கேட்டா அதுவும் அதெல்லாம் நாம we cannot just say இதுதான் அது அப்படின்னு, we cannot just show it like this in the, if I just like I show this paper or a pen or something like that, it cannot be shown. So ரொம்ப பெரிய விஷயங்கள் இதெல்லாம். So to conclude your question, answer to your question, சாத்விகம், ராஜசம், தாமசம்னு எந்த பேசிஸ்ல இது கன்க்ளூட் பண்ணிருக்கான்னு நமக்கு தெரியுதுன்னு. வியாசருக்கு இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருந்தது. Sometimes he was under the predominant effect of tamas, during which he composed certain Puranas, which are called as Tamasa Puranas. He was predominantly under the effect of Rajas, and the Puranas that were composed at that time were known as Rajasa Puranas, and predominantly under the effect of Sattva, during which time அவர் எந்த புராணத்தை எழுதினாரோ அது சாத்விக புராணம் அப்படின்னு இப்போ ஜெனரலா வச்சிருக்காரு. ஸோ இது ரொம்ப டீப்பான விஷயம். ஃபார் தி டைம் பீயிங் we can know so much அப்படின்னு எனக்கு தோணுது. I hope I have answered your question. Thank you. Yeah. So வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா we will conclude the class. So வேற ஒன்றும் கொஸ்டின் இல்லைன்னு நினைக்கிறேன். So if there are any questions, you may kindly send them to me by email, so I can prepare myself also in case wherever preparation is required. So with these words, I conclude today's class. Yo nityamachyuta padambujayugmarukmam yamohatastaditarani trinaya mene asmadguror bhagavatosya dayeka sindho Ramanujasya charanau sharanam prapadye.